இப்போ நீங்கள் தனுஷ் சார் சொன்ன அந்த அட்வைஸ் வந்து உங்களுக்கு லைஃப் டைமுக்கு உங்களுக்கு அது பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம நிறைய அட்வைஸ் பண்ணார். ஸோ அட்வைஸ்னா எனக்கானதா இல்லை, அவர் பொதுவாக சொல்லும்போது அது எனக்கானதாக எடுத்துக்கிட்டேன். ஸோ நமக்கு எப்பயுமே வந்து நமக்கு டேரெக்டாக எந்த இதுவுமே வராது. ஸோ இது நமக்கு தேவையான விஷயம் சுற்றி விஷயமா நடக்கணும் போது அது நிறைய விஷயம் அவர் சொன்ன விஷயம் எல்லாமே அவ்வளோ உண்மை, அவ்வளோ விஷயம் சொன்னார். அவர் ஹீரோ ஆக்டர் கூட நடித்தோம் நம்ம சார் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் அவர் சொன்ன விஷயம் எல்லாமே ஜென்ரலாக இருந்து பார்த்தாலே அவ்வளோ பெரிய விஷயமா சொன்னார் அவர். ஓகே, அதாவது அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் லைக் நான் உனக்கு அப்புறம் சொல்கிறேன் என்னன்ட்டு. ஓகே, அந்த இம்பாக்ட் அதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ லைக் ஜென்ரலாகவே அவர் வந்து ஒரு டேலண்ட் பிக் பண்ணக்கூடிய கண்டிப்பாக ஒரு ஆக்டர். ஏன்னா இதில் வந்து மாரியொன்னில் காஜல் மேம் கிட்ட வந்து அந்த கண்ணு மேட்ரு சொல்லல, பா மேடம் அப்படி பார்க்காதீங்க கண்ணு வந்து கீழே வந்துருப்போ அந்த டைலாக் இருக்குல்ல, சொன்னோன்னே யாருக்கு அந்த ரியாக்ஷன், எனக்கு அந்த ரியாக்ஷனுமே இல்லை. தனுஷ் சார் தான் அப்பயே சொன்னார் தேட்டரில் செம்ம கிளாப் அப்படின்னாரு. எனக்கு புரியல சார் அப்படின்னு. தேட்டர் செம்ம கிளாப்புங்க, தேட்டரில் அப்படி கிளாப். ஸோ அவர் அப்பயே அவர் கெஸ் பண்ணிட்டார் அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு.